நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஸ்பேஸ் மிஷனோட ரொம்பவே பயங்கரமான பகுதி எதுனா அது ராக்கெட் கிளம்புறது தான்னு. ஆனா அது இல்ல. உண்மையான ஆபத்தே பல லட்சம் மைல் தூரம் பயணம் செஞ்சுட்டு பூமிக்கு திரும்பி வர்ற அந்த கடைசி 6 நிமிஷம்தான். அந்த 6 நிமிஷத்துல என்னதான் நடக்கும்? வாங்க அந்த அக்னி பரீட்சைய விலாவாரியா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க விண்வெளியோட அந்த கும்மிருட்ல இருந்து பூமிய பார்த்து வந்துகிட்டு இருக்கீங்க. உங்க வேகம் எவ்ளோ தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 25,000 மைல். உங்க உயிர், உங்க கூட இருக்கிறவங்களோட உயிர், இந்த முழு மிஷனோட வெற்றி எல்லாமே அடுத்த 6 நிமிஷத்துல, அதாவது 360 செகண்ட்ல முடிவு செய்யப்படும். இது ஏதோ சினிமா கதை இல்ல. இதுதான் ஒவ்வொரு விண்வெளி வீரரும் ஃபேஸ் பண்ற நிஜம். இங்கதான் பிசிக்ஸ் ஒரு பயங்கரமான வில்லனா மாறுது. நாம இங்கிருந்து பார்க்கும்போது பூமியோட வளிமண்டலம் ரொம்ப சாஃப்டா அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த வேகத்துல வர ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு அது ஒரு செங்கல் சுவர் மாதிரி. அந்த சுவர்ல போய் மோதுறது தான் முதல் சேலஞ்ச். அங்கிருந்து தான் இந்த 6 நிமிஷ போராட்டமே ஆரம்பிக்குது. மணிக்கு 25,000 மைல் நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இந்த ராக்கெட் வேகத்துல போகும்போது வளிமண்டலத்துல இருக்கிற காத்து மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா அழுத்தப்பட்டு அந்த விண்கலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தடைய உருவாக்குது. அது வெறும் காத்தில்ல, அந்த வேகத்துக்கு அது ஒரு நெருப்பு கடல் மாதிரி. இந்த பயங்கரமான உராய்வுனால விண்கலத்தை சுத்தி ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பந்து உருவாகிடுது. அந்த சூடுல எந்த ஒரு மெட்டலும் நொடிப்பொழுதுல உருகி எரிஞ்ச சாம்பல் ஆயிடும். இந்த நெருப்புல இருந்து தப்பிக்கிறது தான் இந்த மிஷனோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப ஆபத்தான கட்டம். சரியா? இந்த மூமெண்ட்டை தான் ரீஎன்ட்ரி இன்டர்ஃபேஸ்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இதுதான் அந்த அக்னி பரீட்சையோட அதிகாரப்பூர்வ நுழைவு வாயில். இந்த பாயிண்ட்டை தொட்ட செகண்ட்ல இருந்து உயிர் பழைக்கிறதுக்கான அந்த 6 நிமிஷ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். இனிமே பின்வாங்கவே முடியாது. முன்னாடி போனா மட்டும்தான் உயிர். இங்க அக்யூரசி தான் உயிர். விண்கலம் பூமிக்குள்ள வர்ற ஆங்கிள் ஒரே ஒரு டிகிரி, சும்மா ஒரே ஒரு டிகிரி தப்பானா கூட போதும். ஒன்னு அது ஒரு கல்லு மாதிரி வளிமண்டலத்துல பட்டு தெரிச்சு கண்ட்ரோல் இல்லாம சுக்குநூறா உடைஞ்சிடும். இல்லனா ரொம்ப ஆழமா உள்ள வந்து மொத்தமா எரிஞ்சே போயிடும். அதாவது வெற்றிக்கும் ஒரு பயங்கரமான பேரழிவுக்கும் நடுவுல இருக்கிறது அந்த ஒரே ஒரு டிகிரி தான். சரி, வெளியில இவ்ளோ பெரிய நெருப்பு எரிமலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ விண்கலத்துக்குள்ள இருக்கிற வீரர்களோட நிலைமை, அவங்களுக்கு இது ஒரு மென்டல் பேட்டில். அந்த திகழான நிமிஷங்கள்ல அவங்க என்னவெல்லாம் அனுபவிப்பாங்க? இந்த டைம்லைனை பாருங்க. உள்ள நுழைஞ்ச முதல் 30 செகண்ட்ல விண்கலம் பளபளன்னு எரிய ஆரம்பிக்கும். 2வது நிமிஷம் ரொம்ப முக்கியம். பூமியோட எல்லா கம்யூனிகேஷனும் கட் ஆயிடும். 4வது நிமிஷத்துல சூடு அதோட உச்சகட்டத்தை அடையும். சரியா 5 நிமிஷத்துல அந்த பாராஷூட் தொடங்குதான் ஆகணும். ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி போகும். இந்த பிளாஸ்மா பிளாக் அவுட்ங்கிறது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான அனுபவம். விண்கலத்தை சுத்தி இருக்கிற அந்த பயங்கர சூடான பிளாஸ்மா பூமிக்கு வர எல்லா ரேடியோ சிக்னலையும் தடுத்துடும். அந்த கொஞ்சம் நிமிஷத்துக்கு அந்த விண்வெளி வீரர்கள் இந்த பிரபஞ்சத்திலேயே தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். கீழே மிஷன் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு நெருப்பு குண்டத்திலிருந்து மனுஷன் எப்படிதான் தப்பிக்கிறான்? இங்கேதான் மனுஷனோட அறிவு பிசிக்ஸோட கொடூரமான விதிகளுக்கு எதிரா நிக்குது. நம்மளோட என்ஜினியரிங் திறமைய வச்சு அந்த விதிகளையே நமக்கு சாதகமா மாத்திக்கிறோம். சுமாரா 3000 டிகிரி ஃபாரன்ஹைட். நினைச்சு பாருங்க, ஸ்டீல் உருகுற வெப்பநிலையை விட இது அதிகம். அப்போ விண்கலத்தோட வெளிப்பக்கம் இந்த சூட்டுல உருகி போகணும். ஆனா அதே சமயம் உள்ள இருக்கிற வீரர்களுக்கு 1 டிகிரி கூட சூடு ஏறாம பாத்துக்கணும். இது எப்படி சாத்தியம்? அதுக்கு பதில்தான் இந்த ஹீட் ஷீல்டு, அதாவது வெப்ப கவசம். இது ஏதோ ஒரு சாதாரண மெட்டல் ஷீல்டு கிடையாது. இது ஒரு தியாக கவசம். அந்த பயங்கர சூட்ல இந்த கவசம் வேணும்னே கொஞ்சம் கொஞ்சமா உருகி எரிஞ்சி ஆவியாகி அந்த சூட்டையும் தன்னோட சேர்த்து வெளியே தள்ளிடும். அதாவது தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற உயிர்களை காப்பாத்துற ஒரு அட்டகாசமான டெக்னாலஜி இது. இந்த டெக்னாலஜி எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்க கொலம்பியா விண்கல விபத்து ஒரு சோகமான உதாரணம். அதோட வெப்பக்கவசத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன ஓட்டை ஒரு பெரிய பேரழிவையே உண்டாக்கிடுச்சு. விண்வெளி வீரர்களுக்கும் மரணத்துக்கும் நடுவுல நிக்கிறது இந்த ஒரு வெப்பக்கவசம் மட்டும்தான். சரி, அந்த பயங்கரமான சூட்டை தாண்டி வந்தாச்சு. அடுத்த சேலஞ்ச் என்னன்னா வேகத்தை குறைக்கிறது. முதல்ல வளிமண்டலமே ஒரு நேச்சுரல் பிரேக் மாதிரி செயல்படும். அதுக்கப்புறம் வேகத்தை இன்னும் குறைக்க சின்ன பாராஷூட். கடைசியா மெதுவா கடல்ல இறங்குறதுக்கு பெரிய பாராஷூட்னு ஒரு பக்காவா பிளான் பண்ண டான்ஸ் மாதிரி இந்த இறக்கம் நடக்கும். ஓகே, விண்கலம் இப்போ கடல்ல பத்திரமா இறங்கிடுச்சு. அப்ப ஆபத்தெல்லாம் முடிஞ்சுதுன்னு நாம நினைக்கலாம்.
ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த அக்னி பரீட்சை முடிஞ்சாலும் வீரர்களுக்கு வேற சில மறைமுகமான ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்னு, கடல்ல இறங்கல உடனே அந்த விண்கலத்தோட சின்ன த்ரஸ்டர்ஸ்ல இருந்து ரொம்பவே விஷத்தன்மை கொண்ட வாயுக்கள் வெளியே வரலாம். ரெண்டாவது, ரொம்ப நாள் கிராவிட்டியே இல்லாத இடத்துல இருந்துட்டு திடீர்னு பூமிக்கு வர்றதால அவங்க உடம்பு ஷாக் ஆயிடும். பயங்கரமான தலை சுத்தல், வாந்தின்னு அவங்க உடம்பு ரொம்பவே கஷ்டப்படும். சரியா? இதனால தான் ரெஸ்கியூ டீம்களது அவங்கள சும்மா கரைக்கு கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்ல, அது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் ஆபரேஷன். ஒவ்வொரு வீரரையும் சேஃபா வெளியே கொண்டு வந்து அவங்க ஹெல்த் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அந்த மிஷன் முடியவே முடியாது. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இந்த அக்னி பரீட்சையில ஜெயிக்கிறதோட உண்மையான நோக்கம் என்ன? நாம பண்ற ஒவ்வொரு கடினமான பயணமும் மனுஷங்களோட அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கான ஒரு படிதான். முன்னாடி போன அப்போலோ மிஷன்ஸ் நாம நிலாவுக்கு போக முடியும்னு நிரூபிச்சது. ஆனா இப்போ வரப்போற ஆர்டெமிஸ் மிஷனோட இலக்குகள் அதை விட ரொம்பவே பெருசு. நிலாவுல ஒரு பெர்மனன்ட் பேஸ் கட்டுறது, இதுவரைக்கும் யாருமே போகாத நிலாவோட தென் துறவத்துல இறங்கி ஆராய்ச்சி பண்றதுன்னு நம்ம எல்லைய பூமிக்கு வெளியேயும் கொண்டு போறது தான் இலக்கு. பூமிக்கு திரும்பி வர்ற அந்த ஒவ்வொரு 6 நிமிஷ போராட்டமும் நமக்கு ஒரு புது பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அந்த பாடங்கள் தான் ஆர்டெமிஸ் மாதிரி எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு வலுவான அடித்தளமா அமையுது. இந்த அக்னி பரீட்சையில நாம ஜெயிக்கிற ஒவ்வொரு தடவையும் மனுஷ இனத்தோட அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கான ஒரு தயாரிப்பு தான். இந்த பாடங்களை வச்சு நாம அடுத்து எங்க போக போறோம் யோசிச்சு பாருங்க.